ஸோ அப்போது நைட்டில் அடிக்கடி யூரின் போகுது அப்படின்னா நான் சொன்ன இந்த 4 பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த டீயை அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய், லவங்கப்பட்டை, மஞ்சள், சீரகம். அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நறுக்கிக்கோங்க. அது கூட வந்து 2 லவங்கப்பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள். இதை வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு 1 டம்ளராக காய்ச்சி வடிகட்டி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை இரவு உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி யூரின் போகிறது அப்படிங்கிறத குறையும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் இருக்கும் பொழுதும் கூட நம்ம உடம்புல கார்டிசால்ங்கிற ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்கும். இதனோட வேலையும் வந்து பாடியிலேருந்து அதிகமான அளவுக்கு நீரை வெளியேற்றக்கூடிய ஒரு டயூரிட்டிக் எஃபெக்ட்டும் வந்து அதற்கு இருக்கும். ஸோ மன அழுத்தம் இருந்தாலும் அடிக்கடி யூரின் போகலாம். ஸோ அப்போது நீங்கள் அந்த ஒரு விஷயத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கான சுவாச பயிற்சிகள், யோக பயிற்சிகள் இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. இரவில் அதிகமாக வந்து யூரின் போகுது அப்படின்னா அது மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அதனால் தூக்கம் வந்து தடைப்படுறது. தூக்கம் தடைப்படுறதுனாலே வந்து பிபியோட அளவு வந்து அதிகமாகிறது. இரத்த சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் போகிறது. அந்த நாள் முழுவதுமாகவே உடல் சோர்வோடு வந்து இருக்கிறது. எப்போவுமே ரொம்ப ஒரு இரிட்டேட்டடாகவே வந்து இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளும் சேர்ந்தே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நைட்டில் வந்து தூக்கத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அடிக்கடி யூரின் போகுதுன்னா நான் சொல்லக்கூடிய இந்த டீயை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது கூட பெல்விக் ஃப்ளோர் மசிலில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான சில பயிற்சி முறைகளையும் சேர்த்தே வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ பத்தகோணாசனம், புஜங்காசனம், சலபாசனம், சேதுபந்தாசனம் இந்த ஆசன பயிற்சிகளையும் சேர்த்தே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குது. பட் அதற்கான காரணம் என்னங்கிறது தெரியாமலே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.